Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Pay 7 booking started. இந்த வாழ்க்கை என்பது ஒரு வரம். ஒத்துக்கிறீங்களா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? ஏன் வரம்? எதனால வரம்னு சொல்றோம்? சொல்லுங்க. இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கிற மொத்த உயிர்கள் எவ்வளவு தெரியுமா? 23 டெசிலியன். அமெரிக்க முறைப்படி டெசிலியன்னா நம்பருக்கு பின்னாடி 33 சைபர்ஸ் போடணும். பிரிட்டன் முறைப்படி 60 சைபர்ஸ் போடணும். பொறுமையாக நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோ உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கு. இதில் மனிதர்கள் எவ்வளோ தெரியுமா? 0.01%. இதில் சொல்லப்போனால் 8.1 பில்லியன் இவ்வளோதான் மனித உயிர்கள். அப்ப மனிதரா நம்ம பிறந்தது வரமா இல்லையா? வரம். வரம் தானே முதல் வரம். நம்ம நிறைய வரங்களோட இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா? தினசரி வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு, எதிர்நோக்கிறதுக்கு, கடந்து வரத்துக்குங்கிறத என்னோட ஸ்பீச்சோட இறுதியில நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இரண்டாவது வரம், மனிதராங்க பிறந்தது பெரிய வரம்னா, இரண்டாவது வரம் நம்மளால நடந்து வர முடியுது, நம்மளால சாப்பிட முடியுது, நம் செவிகளால் கேட்க முடிகிறது, நம் கண்களால் பார்க்க முடிகிறது, நம் இதயம் துடிக்கிறது, நம் நுரையீரல் சுவாசிக்கிறது, நம்மளோட கிட்னி அதோட வேலையை செய்து கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய அரிதான பாகங்கள் நம்ம உடலுக்குள்ள அதோட வேலைகளை செய்துட்டு இருக்குது. இது இரண்டாவது வரம். கொரோனான்னு ஒரு டிசீஸ் வந்துச்சு. அது வரைக்கும் ஹார்ட் முக்கியம், பிரெயின் முக்கியம், கண்ணு முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நமக்கு உனக்குள்ள நுரையீரல்னு ஒரு பகுதி இருக்கு. உன்னை சுற்றிலும் உள்ள காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்து உன்னை சுவாசிக்க வைக்கிறது என்ற சொல்லு கொடுத்து விட்டு போனது. அதுல இருந்து என்ன செய்யறோம்? பிராணாயாமா பண்ண பழகி இருக்கிறோம். ஆமாவா? சொல்லி கொடுத்துச்சா இல்லையா? ஆமா தானே? இது ரெண்டாவது வரம். இதை ரெண்டாவது வரம்னு சொல்றது சில உதாரணங்கள் மூலமா உங்களுக்கு சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன். நிக் ஊஜி அப்படின்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படலைன்னா ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. 2 கரங்களும் இல்லாமல் 2 கால்களும் இல்லாமல் பிறந்த ஆஸ்திரேலிய இவாஞ்சலிஸ்ட். அவர் என்ன செய்யறாரு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அவங்க அம்மா. அவர் பிறக்கிறாரு. பிறந்தோடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க, 2 கால்களும் இல்லாமல் 2 கைகளும் இல்லாமல் இந்த பிறந்த குழந்தையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே போட்டுட்டு இந்த குழந்தையை நான் பார்க்க கூட விரும்பலன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. மனைவியோட சேர்ந்து அந்த கணவரும் வெளியில போயிடுறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாங்க? இந்த குழந்தையை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் போட்டு வளர்க்குறாங்க. வளர்ந்த அந்த குழந்தை என்ன செய்து ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட கேட்குது. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, அவருக்கு இருக்கு. அவர் கேட்கிறார், என்ன செய்யறாரு? எனக்கு கைகளை வளர்த்து விடேன், எனக்கு கால்களை வளர்த்து விடேன், எப்படியாவது வளர்த்து விடேன், இந்த உலகத்தில் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு கைகள் வளரவில்லை, கால்கள் வளரவில்லை, ஆனால் கடவுள் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தார். 17 வயசு வரைக்கும் படிக்கிறாரு. அவருக்கு மற்றவங்களோட உதவி தேவைப்படுது. உதவியால தான் அவரால் நகர முடியும், மற்றவங்க உதவினாதான் சாப்பிட முடியும், மற்றவங்க உதவினாதான் வாழ்க்கையில நம்ம காலையில எழுந்திருச்சு செய்யற ஒவ்வொரு செயலையும் அவர் செய்ய முடியும். அப்ப அவர் என்ன பண்றாரு? இது தினமும் அவரோட வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்குது. அப்ப அவரோட 17வது வயசுல அவருக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு, உங்க கால்கள்ல சேர்ந்து இருக்கிற தசைகளை பிரிச்சு விட்டோம்னா அது பாதங்களா மாறி உங்களால மூவ் பண்ண முடியும்னு. அப்ப ஒரு சர்ஜரி நடக்குது. he says that I have made up very gigantically from my broken pieces ன்னு சொல்றாரு. என்னோட உடைந்த பகுதிகளிலிருந்து, உடைந்து நொறுங்கி போன எனது நம்பிக்கையிலிருந்து மிக உயரமாக நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ் a great motivational speaker. more than 10 books பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, என்னால் மற்ற மனிதர்களை போல வாழ்க்கையை வாழ முடியுமான்னு தெரியல, எனக்கு ஒரு மனைவி வந்தா அவங்க கையை நான் பிடிக்க முடியுமான்னு தெரியல, என் குழந்தை வந்தா அழும்போது என்னால் தூக்க முடியுமான்னு தெரியல. இன்று அந்த மனிதர் மனைவியோடும் 4 குழந்தைகளோடும் மிகவும் சக்சஸ்ஃபுல்லான வெற்றி பெற்ற ஒரு மனிதராக இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. பெஸ்ட் செல்லிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அப்படின்னு அவரோட புக் வந்து இன்னைக்கு மில்லியன் கணக்கில் வித்துட்டு இருக்கு. யூ கேன் ப்ரௌஸ் இட் அண்ட் ஃபைண்ட் இட். இப்போ சொல்லுங்க, நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது உங்களது வரமா இல்லையா? வரம். மூன்றாவது வரம், நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது 1951 சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்மளோட பெண் கல்வியின் சதவிகிதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 8.8%. இன்று 79% நம்மளோட நாட்டில் கல்வி கற்கும் பெண்களின் எண்ணிக்கை. இதுல பள்ளிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு, சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு போறவங்க 79% டு 80% டச் பண்ணிட்டோம். கல்லூரிக்கு செல்லும் பெண்களின் சதவிகிதம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? 49%. நம்ம நாட்டில் 49% கல்லூரிக்கு செல்லும் மகளிரில் ஒருத்தராக நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மூன்றாவது வரம். இந்த மூன்றாவது வரம், 3 வரங்கள் மிகப்பெரிய வரங்கள். இதோடு உங்களை பற்றி கவலைப்பட, உங்களை பற்றி கண்காணித்திட அக்கறையோடு கண்காணித்திட, அறிவை சொல்லிக் கொடுத்திட, அன்பை சொல்லிக் கொடுத்திட, பசியோடு இருக்கிறீர்களா என்று கவலைப்பட, உங்களுக்கு ஒவ்வொரு தேவையையும் பார்த்து 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 செய்திட, பெற்றோரும் உற்றோரும் கல்வியை சொல்லித்தர உங்களது ஆசிரியர்களும் இங்கே இருப்பது 4வது வரம். வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் பொழுது, ஒவ்வொரு தேவையும் வரும் பொழுது அதை நிறைவேற்றிக் கொள்ள இயலாமலும், பிரச்சனைக்கு தீர்க்க இயலாமலும், வழி சொல்ல இயலாமலும் நிறைய பேர் இன்றும் தடுமாறிக்கொண்டும் தேடிக்கொண்டும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் காட்டிலும் இதுல எத்தனையோ பேர் நீங்க நான் பார்த்திருக்கேன். ஒரு சின்ன அப்ளிகேஷன் போடணும்னா, ஒரு ஆபீஸ்க்கு வரணும்னா, இந்த மாநிலத்தின் கடைக்கோடி கிராமத்திலிருந்து 2 நாட்கள் பயணம் செய்து இந்த சென்னைக்கு வரும் பெண்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதில் 79% பள்ளி படிப்பில் இருந்து 49% கல்லூரி படிப்பில் 30% மிஸ் ஆயிடுறாங்க, தொலைஞ்சு போயிடுறாங்க. அப்படி தொலைக்கப்பட்ட பெண்களின் சதவிகிதத்தில் தாங்களும் சேர்ந்து விடாமல் ஒரு மாநிலத்தின் தலைமை நகரத்தில் அதன் மத்தியில் அமைந்துள்ள ஒரு கல்லூரியில் நீங்கள் கல்வி கற்க அமர்ந்திருப்பது இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். இப்படி ஒரு கல்லூரியில் படிப்பது இன்னும் நம்மளோட மாநிலத்தில் கடைகோடி பெண்களோட கனவாக தான் இருக்கு. அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறி இருக்கு. அந்த கனவை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள்? இந்த கேள்வி கடைசி கேள்வியாக உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்கலாம் இல்லையா? இத்தனை வரங்களும் பெற்ற நாம் எதை நோக்கி செல்கிறோம்? எது நம்முடைய கோல்? எதை அச்சீவ் பண்ணணும்? எப்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு முன்னாடி பேசின நிறைய மாணவிகள் சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி கனவு இருக்கு. ஓகே, கனவு இருக்கு. அந்த கனவை எப்படி அடைவது? அந்த இலக்கை எப்படி அடைவது? அந்த லட்சியத்தை எப்படி அடைவது? எப்பொழுது நடக்கும்? கண்டிப்பா கேட்கிறோம் இல்லையா? நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் வாழ்க்கையில். எப்பொழுது என்ற வார்த்தைக்கு மாற்று பதில் என்ன? இப்பொழுதே நடக்க வேண்டும், அதுதான் பதில் அப்படின்னு நீங்க மனசுல வச்சிட்டு இருப்பீங்க. நான் சொல்லட்டுமா? இப்பொழுதே நடக்க வேண்டும் இல்ல, அது நடக்கும். நடக்கிறதுக்கு எது இடையூறு? ஆனாலுங்கிற ஒரு வார்த்தையை போட்டுக்குவீங்க நடுவுல. எனக்கு இந்த லட்சியம் இருக்கு, தினமும் காலையில் எழுந்து நடைபழக போக வேண்டும், எக்ஸசைஸ் போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், ஆனால் என்னால முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு 10 காரணங்கள் சொல்லுவோம். அந்த 10 காரணத்துல ஒரு காரணம் தான் உருப்படியானதா இருக்கும். 9 காரணங்களும் நம்மளோட மனசு என்ன செய்யும்? போட்டுக்கிட்டு அதை செய்ய முடியாம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யும். நம்மளோட மனசுங்கிறது 2 விதமான கிளைகளை கொண்டது. ஒன்னுல என்ன இருக்கும்னாக்க, முடியும் என்பதற்கான முகாந்திரம் இருக்கும், இன்னொன்னு முடியாதுன்னு இருக்கும். முடியும் என்பதற்கு நீங்கள் தீனி போட்டால் முடியும் என்று அது வளரும். முடியாது என்பதற்கு நீங்க காரணம் கற்பிச்சீங்கன்னா முடியாது என்பது வளரும்.
முடியும்ன்றதை வளர்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்நோக்கும் லட்சியம், நீங்கள் மனதில் கொண்ட லட்சியத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். முடியாது என்பதற்கு தீனி போட்டீங்கன்னா காரணங்கள் கற்பிச்சு ஆனால் 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 ஆனா செய்ய முடியல, இதனால செய்ய முடியல, அதனால செய்ய முடியல, இந்த எக்ஸ்கியூஸ் அந்த எக்ஸ்கியூஸ் என்ன செய்றீங்க? முடியும் என்ற விருட்சத்தை இந்த எக்ஸ்கியூசஸ் என்ற டாக்ஸின் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க you are not allowing it to grow. சரியா? முடியும் நினைச்சு பாருங்க, எல்லாமே செய்ய முடியும். முடியும் என்ற வார்த்தை வந்து உள்ளுக்குள்ள நீங்க சொல்லணும், அதை சுவாசிக்கணும். அந்த யூனிவர்ஸ் will help you to achieve your goal. If you say keeping on telling that என்னால முடியும், இது முடியும், உங்க உடம்புல உள்ள செல்கள் அத்தனையும் முடியும்னு சொல்லணும், உங்க மூளையில உள்ள அத்தனை நியூரான்ஸும் முடியும்னு சொல்லணும். அப்போதான் நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களோட கோலை நோக்கி போக முடியும். உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இத்தனை வரங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இது மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த கல்வியை காட்டிலும் ஒரு பெண்ணுக்கு வேற எந்த ஆயுதமும் தேவையில்லை இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டு காரணங்கள் தேடிக்கொண்டு இந்த வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீர்களா, அல்லது எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டு தொலைந்து போன பெண்களில் நீங்கள் தொலைந்து போக போகிறீர்களா என்பதை நீங்களே யோசித்து பதில் தேடுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு I love you all. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Pay 7 booking started.